சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல ரோகிணியோட அம்மா பண்ணது ரோகிணியால தாங்கிக்கவே முடியல. அதனால உடனடியா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, யாரை கேட்டு நீங்க கிறிஷை கூட்டிட்டு கோயிலுக்கு போனீங்க? இங்க பாரு, உடஞ்சு போன சொந்தத்தை ஒட்ட வைக்கணும்னு நினைச்சேன். நீ மறுபடியும் ஊருக்கே கிளம்பி போயிடு. என் பையனை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்லாதம்மா. உனக்கு அவங்க பண்றதா உனக்கு சரியாப்படுது. என் வாழ்க்கையை பற்றின விஷயம் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையாகவே கிடையாது. ஏமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன, தீபாவளிக்கு ஊருக்கு போக போகிறோம், அவ்வளோதானே. நாங்களும் இங்கே எல்லாத்தையும் கிளம்ப போகிறோம். நீங்கள் கிளம்புற போது கூட மகேஸ்வரியும் வரதா சொல்லியிருக்கா. அதனால மகேஸ்வரியும் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புற வழியை பாரு. அங்கேயும் ஏதாவது பிரச்சனையாவது மூட்டி விட்டுரு போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சரி அப்படி எதுவுமே நடக்காது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட அம்மா சொல்லிடுறாங்க. திடீர்னு மனோஜ் நிற்கிறாங்க. யாரை தீபாவளி கிளம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்காக கிளம்ப போகிறோம்ல, அதனால் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணோம்ல, அதனால தாங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நீங்கள் வெளியில் தானே கிளம்புனீங்க, இப்போ இங்கே திடீர்னு நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காசாவியாக மருந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு எங்கடா மாட்டிக்க போகிறீங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து தான் எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் பாட்டி இருந்துட்டு அண்ணாமலை குடும்பத்தோடு வரேன்னு சொன்னதுமே வீட்டை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க இருந்துட்டு, என்னம்மா ஊர்லேருந்து ஆளுங்க வரதா சொன்னீங்க, இன்னுமே யாருமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க என்ன பக்கத்து ஊர்லையா இருக்காங்க, இருக்கிறது அவங்க சென்னையில் இருக்காங்க, எப்போ வரணுமோ அப்போ கரெக்டாக சேர்ந்துருவாங்க, நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே அண்ணாமலையை எல்லாருமே நிற்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாட்டி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. நல்லா இருக்கேன்டா, பாட்டி மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் மேலே பாசம் இல்லாமையா நான் அவ்வளோ தூரம் இருந்து இங்கே வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி சரி ஏதோ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காட்டுறாங்க. மீனா என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க, என்னம்மா இப்படி ஆயிட்ட, கால் அடிபட்டிருக்கதா சொன்னாங்களே, கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க இதெல்லாம் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, பின்ன பாட்டிக்கிட்ட சொன்னால் ஏதாவது வயது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பாட்டிக்கிட்டே நான் சொன்னேன், இப்போ எதுக்காக பாட்டிக்கிட்ட சொன்னேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வராங்க. அவங்களும் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், போன தடவை ஊருக்கு வரும்போது ஏதோ ஒன்று சொன்னியே, ஹவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃபைன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா மனோஜ் ரோகிணி நிற்கிறாங்க. என்னடா தொழிலதிபர், எப்படி இந்த வாட்டியாவது ஊருக்கு வரணும்னு நினப்பில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வர முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் எல்லாரும் கிளம்புற போது நாங்கள் மட்டும் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதனால தான் நாங்களும் வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. சரிங்க தொழிலதிபரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. வா ரோகிணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னால தான் பல லட்சம் வரப்போகுதுன்னு அண்ணாமலை சொன்னாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், என்ன உன் மாமியார் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு, ஏன் மருமகளை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் விஜயா, உன் மருமகளை நீ எதனால் பார்த்துப்பனி எனக்கும் நல்லாவே தெரியும், அதுக்கு பின்னாடி இத்தனை லட்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, இவங்க எப்பவுமே இப்படி தான் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஊரில் இருந்து அவங்க வந்திருப்பாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அம்மா கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வந்துடணுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மனோஜ்
காயை பார்த்த உடனே பாம்பு பாம்புன்னு சொல்லி பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா டேய் அது பாம்புலடா புடலங்காய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வீட்டில் பார்லர் அம்மா தான் பேக்குள்ளே பாம்பை போட்டு எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. டேய் அவன் ஒன்றும் தெரிச்செல்லாம் எடுத்துகிட்டு வரல, தனியாமல் தானே எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லிட்டாண்டா. கோயிலில் பரிகாரத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐயர் இருந்துட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க பாட்டி, நானும் மீனாமா அப்புறமா போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அவளுக்கு தான் கால் அடிபட்டிருக்குல்ல, சும்மா எதுக்குடா அவளை டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரோகிணியை பற்றி பெருமையாக பேசின உடனே ஸ்ருதி இருந்துட்டு மீனா கிட்டே போயிட்டு எனக்கு இப்போ வர கோவத்துக்கு நான் இப்போவே இவங்க எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் போல இருக்குது. அப்படி எதுவும் சொல்லி வச்சிடாதீங்க, வாங்க உள்ளே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. டே எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டே மாப்பிள்ள நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இந்தாடா வீட்டில் மாடு கண்ணு போட்டிருக்கு, சீம்பாலும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீம்பாலை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்கவும் முத்து இருந்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்த உடனே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முத்துவும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் மனோஜ், விஜயா, ரோகிணி இவங்க யாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே, பேசாமல் இது என் ரெஸ்டாரண்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஐயோ பலகுருள், இதை மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் போட்டீங்கன்னா தினம் தினம் ஒரு 1000 மாடாவது கண்ணு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா அத்தனை மாடுமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொன்ன உடனே ஐயையோ உங்ககிட்டலாம் பேச முடியாது, பாரா தொழிலதிபரே எல்லா பொருளையும் தான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறா ஸ்ருதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மகேஸ்வரி இருந்துட்டு ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ஏன் பாட்டி என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரஷ் இருந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கவும் இல்லைடா உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு அட்ரஸை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாடா, அதனால தான்டா வந்து பார்க்க முடியல, அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி இருந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வருஷம் தீபாவளியை வில்லியாச்சியில் கொண்டாடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதே மாதிரி கொண்டாடியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இங்கே எதுக்கு வந்த, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இங்கே இருந்தனா உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து கண்ணு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும் அவர் மென்டலி ப்ராப்ளம் போல இருக்குது, வந்து அவர் பாட்டிக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் வந்து நிற்கிறாங்க. ஷோரூமில் வேறு எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துப்பாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் நம்ம மீனா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ஐயர்கிட்ட இருந்து அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிறாங்க. இதில் எல்லாத்தையுமே கரெக்டாக தானே எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதில் எல்லாத்தையும் பக்காவாக எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் மறந்தாலையும் என் பொண்டாட்டி மீனா மறக்க மாட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து வராங்க. திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால முத்து தனியாக போய் பேசுகிறாங்க. மீனா தனியாக இருக்கிற போது மகேஸ்வரி கிட்டே பேசினேன். அதே ஆள் வந்து நீ எதுக்காக இங்கே வந்த, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா ரொம்பவே பயந்து போகிறாங்க. முத்து இருந்துட்டு நீங்கள் யார் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவரை விரட்டி அடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மீனா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு ஸ்ருதி இருந்துட்டு வீட்டில் மீனவன் நிறையா வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஆண்டி, அவங்க இங்கே பாருங்கள் ஜாலியாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள ஏதாச்சும் நீங்கள் வேலை வாங்குங்க அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட சொன்ன உடனே பாட்டி இருந்துட்டு வேலை செய்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு நம்ம விஜயா வந்து ரொம்பவே பெருமையாக வந்து பேசுகிறாங்க. என் மருமக யாரை நினச்சிங்க, ஓ சூப்பராக டான்ஸ் ஆடுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் பாட்டு போடுறாங்க, விஜயாவும் டான்ஸ் ஆடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.